ஸோ ஐ ஸ்டார்டட். ஸோ இந்த மொமெண்ட்ல இருந்து இந்த கிளாஸ்ல என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்கா ஷேர் பண்ணிடுவோம். உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு வந்து ஆக்சஸ் கிடைச்சிடும் அந்த வீடியோவுக்கு. இட் ஒன்ட் பி பப்ளிக் வீடியோ, பட் உங்களுக்கு நீங்க உங்களோட யூடியூப்ல இருந்து நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் எல்லா செஷனுமே இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் திரும்ப அந்த ரெக்கார்டிங் போட்டு விட்டுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா செஷனும் அட்டன் பண்ணுங்க. 1 or 2 செஷன்ஸ் மிஸ் பண்ணா ப்ராப்ளம் இல்லை. பட் ரெக்கார்டிங்ஸ் இருக்குள்ள நம்ம அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் ஒன்ட் ஒர்க் அட் ஆல். லாஸ்ட் அந்த மாதிரி ஆயிருக்கு. லைக் ஒரு 1 வீக் நீங்க ஒரு கேப் விட்டீங்க அப்படின்னாலே திரும்ப அந்த ஃப்ளோக்குள்ள வர்றது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு இது திங்க் பண்ணி பார்க்கலாம். டெய்லி ஒரு 1 hour ஆர் 1.5 hours கிளாஸ் நடக்கும். அந்த அவர்ல நீங்க வந்து வேற எதுவுமே பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து உங்களோட பிளான்ல வந்து உங்களோட ஸ்கெடியூல்ல வேற எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணியிருப்போம். பட் இதை மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட டே ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு 1.5 hours டிஸ்டர்பன்ஸே இல்லாம ஒரு டைம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. முக்கியமான காரணம் நம்மளோட ஸ்மார்ட் போன். அதை நம்மள வந்து ஃப்ரீயாவே விட்டுருக்காது. நம்ம ஒரு வேர்ல்டு கனெக்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை ரீச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது சம்திங் வந்து ஆக்டிவிட்டி வந்துட்டே இருக்கும். ஸோ ட்ரை டு சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தோஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அண்ட் ஈவன் எங்க சைட்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான். டெய்லி இந்த 1 hour செஷன் அட்டன் பண்றது, விச் மீன்ஸ் மண்டே டு ஃப்ரைடே. அதுக்கப்புறம் டே ஹவர்ஸ்ல ஒரு 3 hours உங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் இருந்தே நீங்க அந்த 3 hours வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா 3 hours நீடடா இருக்காது. ஆனால் நீங்க உங்களோட டெய்லி பிளான்ஸ்ல ஒரு 3 hours ஃபார் ப்ராக்டிஸ் அப்படின்னு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்க வந்து செல்ஃபா டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இவ்வளவுதான். பெருசா சொல்ல விரும்பல. அண்ட் அபவுட் மீ அப்படின்னு சொல்றதா இருந்தா ஃபேப்ரி டெக்னாலஜிஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 years ஃபுல் டைம் ட்ரைனிங்கா இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பட் என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா 2015 ஸ்டார்ட் பண்ண. ஆமா, 2015 மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இட் இஸ் கோயிங் ரியலி குட். எதை வச்சு நல்லா போகுது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருமே ரெஃபரல் தான். என்னோட பழைய ட்ரைனிங்ஸ் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன கமிட் பண்றோமோ அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்ட்ரிக்ட் வித் அவர் அஜெண்டா டெஃபினெட்லி யூ கேன் அக்கம்ப்ளிஷ் தி அப்ஜெக்டிவ். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐடி ப்ராஜெக்ட்ஸ் இப்போதைக்கு நாங்கள் எதுவும் பண்றது இல்லை. ஸோ வி பிரைமர்லி ஃபோக்கஸ் ஆன் ட்ரைனிங் சின்ஸ் இட் டிஸ்ட்ராக்ட்ஸ் அஸ். இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவுதான். இதுக்கு மேல அவ்வளவுதான். நம்ம அப்படியே பேசிட்டே இருக்கும்போது கூட தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு கிவ் ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் யூ. இன்ட்ரோல வந்து நீங்க என்ன சொல்லலாம், நீங்க யாரு அண்ட் என்ன பண்றீங்க அண்ட் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லலாம். பியாண்ட் ஜஸ்ட் ஒரு ஜாப் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் வேற ஏதாவது சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க கரண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேன் ஷேர் இட் வித் அஸ். ஓகே, ஸோ நான் நேம் சொல்றேன், அப்படியே நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னா பிரவீன். பிரவீன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இருக்கேன் சார். ஹை. ஹை சார். வீடியோ ஆன் பண்ணாலும் நீங்க ஆன் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுல சார். டெய்லி இந்த 1 hour மட்டும் தான் கிளாஸ் நடக்குமா சார்? ஆமா, 1 hour ஆர் 1.5 hours இருக்கும். லைவ் கிளாஸஸ் வந்து ஒரு 1.5 hours தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ப்ரோக்ராமா எப்படி? ஆமா, அதுக்கப்புறம் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு 3 hours வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுனா யூ கேன் ரீச் மீ ஆர் இன்னொரு டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க. அது ஒரு 1 week அப்புறமா we will introduce you. நீங்க அவங்களையும் ரீச் பண்ணலாம். நம்ம டொமைன் வந்து எது சார் ரொம்ப இது பண்ணுவோம் நம்ம இதுல? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம செல்ஃப் இன்ட்ரோ முடிஞ்சதுக்கு அப்புறம் if you get some time நான் என்னென்னலாம் படிப்போம் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற எதுவும்? ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க. பேரு தஞ்சாவூர்ல இருக்கேன்.
ஓகே. பிஇ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கேன் சார். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன். ஓகே. சென்னையில் ஜேபி இன்ஜினியரிங் காலேஜ். எங்க ஜேபிஆரா? ஜேபிஆர் சாரி, எங்க படிச்சீங்க? ஜேபிஆர் இல்லை சார். ஜேபிஆர் ஓஎம்ஆர். ஓஎம்ஆர். நைஸ். ஓகே. அண்ட் நீங்க ஜாவா கொஞ்சம் தெரியும் சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமாம் சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம எனிவேஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்து ராஜேஷ். ஹாய் ராஜேஷ். ஹாய் கைஸ். ஸோ என் பேர் ராஜேஷ். நான் நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி பக்கத்தில் போயிட்டு இப்போதைக்கு ஆனால் சென்னையில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து 2016 லாயலா காலேஜ். அதுக்கப்புறம் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. லாஸ்டா சொன்னது கேட்கல. நான் வந்து அப்படின்னு சொன்னீங்க. பாஸ் அவுட் பண்ணது வந்து 2016 லாயலா காலேஜ் சென்னையில் பிசிஏ. அதுக்கப்புறம் ஒரு 3.5 இயர்ஸாக டெஸ்டிங்கில் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட்டில் மாறலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹோப் இட் ஹெல்ப்ஸ். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. அண்ட் தாவூத். கேக்குதுங்களா? கேக்குது. என்னோட பேர் வந்து ஷேக் தாவூத். நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சங்கராபுரத்துலேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி விஎஃப்எக்ஸ் முடிச்சிருந்தேன். தமிழ் சினிமாவில் விஎஃப்எக்ஸ்லேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு வந்து HTML CSS அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஒரு 6 மாதம் அந்த லாக்டவுன் போட்டதுலேருந்து உட்காந்து ஆன்லைனில் யூடியூப்பில் நிறையா படிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தது, நல்லா கற்றுக்க முடிஞ்சது. லாஸ்ட்டாக பூட் ஸ்டாப் வரைக்கும் பண்ணேன். கொஞ்சம் இதை ப்ரொஃபஷனலாக பண்ணலாமே அப்படின்ட்டு நீ வந்தேன். நான் வந்து 10th வரையும் தான் முடிச்சிருக்கேன். அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். ஓகே. அண்ட் இதில் விஎஃப்எக்ஸில் எவ்வளோ இயராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 120 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி 4 லாங்குவேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏதாவது படத்தை பற்றி சொல்லுங்க. என்ன படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப ஃபேமஸான எங்களுக்கு தெரிஞ்ச படம் அப்படின்னா? இப்போ லாஸ்ட்டாக நான் வெளியில் வரும்போது 2.2 பண்ணோம். ஓகே. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ஜுங்கா விஜய் சேதுபதி. இமைக்கா நொடிகள் பண்ணோம். அது நான் வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு இமைக்கா நொடிகள் ரிலீஸ் ஆச்சு. நிறைய படம் பண்ணிருக்கோம். நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் மூவி இன்ட்ரோடக்ஷன்லாம் அந்த ஒரு அனிமேஷன் இருக்கு, அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? இல்ல, அனிமேஷன்ஸ்க்குன்னு தனியா இருப்பாங்க. நாங்க விஎஃப்எக்ஸ் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒயிட்ல இருக்க ரூப்ஸ், இந்த கிளாஸ் ஷட்டர்ஸ், ஸ்மோக் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்க ஆட் பண்ணுவோம். அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட் படம்னு பார்த்தோன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில புலி தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வாக்குன்னு சொல்லிட்டு வந்த ஒரு வாரத்துல வாக் பண்ணோம். வாக்கு வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் ஆச்சு. அது வந்து பேந்தம் எஃபெக்ட்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க நேம்லாம் வந்து மென்ஷன் பண்ணாங்க. எங்க பேர்லாம் மென்ஷன் பண்ணல. ஓகே. கம்பெனியோட நேம்? ஆமா ஆமா, அவங்க நேம் மட்டும் மென்ஷன் பண்ணாங்க. ஓகே. பட் மூவில வரும்போது உங்க நேமும் வரும்லயா? ஆமா வரும். என்னோட ஃப்ரெண்ட் அஜித்னு சொல்லிட்டு அவங்க வந்து யூஸ்வலா ஷேர் பண்ணுவாங்க அந்த மூவில அவங்களோட நேம் வர்றது. நாங்களாம் ஒரு கேங். விஎஃப்எக்ஸ். ஓகே. சோ அந்த விஎஃப் அஜித் உங்க ஃப்ரெண்ட் தானா? ஆமா. ஓகே. அதாவது அவர் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மூவி வர்றப்போ அந்த தியேட்டர்ல போய் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ பியாண்ட் இது உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். சம்திங் நாங்க ஏதாவது ஒரு வீடியோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா பண்ணலாம். கண்டிப்பா. Thank you so much. Thank Then Gautam. Hi, sir.
கேக்குதா கேக்குதுங்க. சார்? நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் சார். நானும் சேம் ஓகே. பிரவீன் படிச்ச அதே காலேஜ் தான். பிஇ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஜேபிஆர் இன்ஜினியரிங். ஜேபிஆர். ஓகே. ஸோ நீங்களும் 2009 பிரவீனும் ஒன்றா தான் படிச்சீங்க. 2019 பாஸ் அவுட். ஃபுட்பால் ஓகே. பிளேயர் தான். ஸ்போர்ட்ஸ் கோட்டா. அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுக்காக ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஜாயின் பண்ணி ரெஃபர் பண்ணேன். ஆனந்த் வந்து என்னோட கொலீக். எஸ். அதான் அவர் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணி போனேன். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் படிச்சிருக்கேன். ஓகே, சூப்பர். அண்ட் தென் வேற ஏதாச்சும் சொல்லணுமா? இல்லை சார். தேங்க்யூ. தென் ஃபுசைல். Good morning, sir. மார்னிங். My name is Mohammad Fazil Rayan. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஜஸ்ட் 2020 இந்த பாஸ் இயரில் தான் கிராஜுவேட் பண்ணேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் எனக்கு எதனால இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மெயின்னா எனக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு தான். ஃபார் பாஸ்ட் 8 months to 9 months நான் ரொம்ப ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து ஜாப் தான். எனக்கு என் லைஃப்பில் வந்து ஒரு 55 கம்பெனிஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பேன். ஆன் தட்டில் ஜஸ்ட் 3 கம்பெனிஸில் செலக்ட் ஆகிருப்பேன், 3 to 4. ஸோ அந்த கம்பெனிஸில் அவங்க தர கண்டிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. அந்த எந்த மாதிரி கண்டிஷன் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு? அவங்க தர கண்டிஷன் எப்படின்னா, இப்போ நம்ம இங்கே அந்த கம்பெனியில் நம்ம சைன் பண்ணோம்னா அக்ரிமெண்ட், இட் ஷுட் பி அட்லீஸ்ட் ஃபார் 3 years இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க தர ஃபீல்டுக்கும் வந்து எனக்கு தர ஃபீல்டில் வந்து ரிலேட்டட் இல்லை. ஸோ ஆக்சுவல் நான் வந்து செகண்ட் இயர் நான் படிக்கும் போதும் என்னோட மெயின் மோட்டிவே வந்து ஆஸ் டு பி அ பைத்தான், அந்த பைத்தான் ரிலேட்டட் ஃபீல்டில் போகிறதான் எனக்கு வந்து மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் ஆல் வந்து இந்த லாக்டவுனில் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ப்ளஸ் லாக்டவுனில் கொஞ்சம் HTML, CSS இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு என்னென்ன யூஸ் ஆகும்னு சொல்லி அதுவும் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. ரொம்ப நாலேஜ் இல்லை, ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. அவங்க தர கண்டிஷன் வந்து எங்கள் வீட்லேயும் ஆக்சுவலி எங்கள் அண்ணனும் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இருக்கிற மெயின் ரீசன் வந்து இதுதான், எனக்கு ஜாப் கிடைக்கணும். நான் ஃபேஸ் பண்ண 9 months வந்து இதுதான் ஒரு மெயின் ட்ராபேக். ஐ ஹோப் இந்த செஷனால வந்து எனக்கு ஒரு நல்ல ஐடி ஃபீல்டில் ஜாப் கிடைக்குமோ நான் நினைக்கிறேன். என் பேஷனில் இருக்குது வந்து என் மைண்ட் செட் எப்படி இருக்கோ அந்த ஃபீல்டில் போகணும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஃபீல்ட்லேருந்து இப்போ இங்கே ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ நெவர் மைண்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் அவர் சேக், நம்ம அது பண்ணி தான் ஆகணும். ஆஃப்டர்வர்ட்ஸ் அது வந்து நமக்கு எப்படியும் வரதா போகுது, ஏன்னா அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்களோட சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணிடலாம். தேங்க்யூ. சீனா. ஹாய் சார். Hi. என் பேர் ஸ்ரீநாத். நான் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு. அக்கா தான் ரெஃபர் பண்ணாங்க உங்களை. அவங்க நேம் லதா. அவங்க என்னோட கான்டெஸ்ட் கொலீக். அவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க உங்களை. இப்போ இவங்க கிட்ட படி அப்படின்னு. நான் இந்த வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை. 2021 பாஸ்ட் அவுட் கரெக்டா? ஆமாம். ஒரு நேரம் நீங்க முடிச்சிருக்கணும், எக்ஸாமுக்காக வெயிட்டிங். எக்ஸாமுக்காக வெயிட்டிங். சே லைக் ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா நீங்க டிகிரி முடிச்சிருவீங்க. சே லைக் கம்ப்ளீட்டட் டிகிரினே சொல்லலாம். ஓகே.
அண்ட் உங்களோட ஆஸ்பிரேஷன் பத்தி சொல்லலாம். நானே கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் உங்களை பேசுனதுக்கு அப்புறம். சரி, நம்ம இப்படி பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு? அந்த ஃபாரின் ஹையர் ஸ்டடீஸ் பிளான் இருந்துச்சு இல்லையா? ஹையர் ஸ்டடீஸ் ஆஸ்திரேலியா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன்னால அங்கே எதுவும் போக முடியாதுன்னாங்க. ஸோ அதனால அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, ஆஸ்திரேலியா தான் டிசைட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், கனடா பார்த்தேன். அங்கே தான் டிப்ளமோ கோர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அங்கே பண்ணிட்டு நம்ம இங்கே வந்தோன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. ஸோ ஆஸ்திரேலியா பெஸ்ட்டாக இருக்கு. அது இல்லாமல் சாஃப்ட்வேர்ஸ்க்கு அங்கே ப்ரிஃபரன்ஸ் நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். தென் டெஃபினட்டா நீங்க ஃபுல் ஸ்டாக் யூஸ் ஆகும் ஆஸ்திரேலியா போறீங்கன்னா. கேஸ் நீங்க அங்க அப்படியே ஜாப் பண்ணிட்டே நீங்க ஒர்க் பண்றீங்க, படிச்சிட்டு இருக்கீங்கன்னா. எஸ் சார். ஓகே, மனோஜ். தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய். கேட்குதா? கேக்குது. ஹாய் மனோஜ் சார். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வாரணாசி. நான் பிசிஏ முடிச்சிருக்கேன் சார். ஓகே, பெரம்பலூர் தன்னாட்சி ஸ்ரீனிவாசன் காலேஜில் முடித்தேன் சார். ஓகே, லாஸ்ட் இயர் தான் சார் முடிச்சிருந்தேன். 2020ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சார். ஓகே, ஃப்ரெண்டு பிரபாகரன் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தான். ஓகே, ஸோ டெவலப்பிங்கில் வந்து நிறையா படித்து இதில் ஐடி ஃபீல்டில் போகலான்னு பண்ணேன். இப்போ நீங்க நம்ம உதயநிதி கூட ஸ்டே பண்ணிருக்கீங்க அவங்களா நீங்க? ஆமாம் சார். உதயநிதி, பிரபாகரன், சிற்றரசன். ஓகே, ஸோ எல்லாம் ஒரே ரூம் தான். எல்லாருக்கும் முன்னோடினா செந்தில் தான் இல்லையா? செந்தில் தெரியுமா? தெரியும் சார். சிற்றரசன், பிரபாகர் எல்லாருக்கும் லைஃப் சேஞ்சர்னா செந்திலா ரெஃபர் பண்ணது. அண்ட் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. எவ்ரி இயர் யாராவது 2 பேரையாவது அவங்க வந்து அப்படியே ஐடிக்குள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்க அவங்க ஏரியால இருந்து, அரியலூர்ல இருந்து. லாஸ்ட் 3 இயர்ஸா டூயிங் குட். ஓகே, தேங்க்யூ. அடுத்து ஸ்ருதி. கேக்குதா? கேக்குது. என் பேரு ஜனுஸ்ருதி. நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்க போறேன். செம் எழுதினா முடிச்சேன். ஓகே, கோர்ஸ்ல இருந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஜாப் கிடைக்கணும், அவ்வளவுதான். வேலை கிடைச்சா போதும். நல்லா கத்துக்கணும், எனக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியணும். ஓகே, நைஸ். ஹலோ சார். ஹாய் அஜய். வைஃபை நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, அதான். ஓகே, நோ. என் பேர் அஜய். நான் நேட்டிவ் வந்து கேரளா, பாலக்காடு. இப்போ கரண்ட்லி ஸ்டேயிங் வந்து பள்ளிக்கரணை. பள்ளிக்கரணை தான் ஆசான் மெமோரியல் காலேஜ் படித்தேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்புறம் அது பிபிஓ செமி வாய்ஸ் ப்ராசஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஹரீஷ் காலேஜ் மேட் தான், அவர் தான் ரெஃபர் பண்ணார் இந்த ஃபுல் ஸ்டாக் பற்றி. ஹரிஷ், இப்போ ஹரிஷ் வந்து ஹோகாத்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஹரீஷ் இப்போ வந்து லாஸ்ட் அஸ்வினும் ஹரீஷ்குமார் ஓகே ஃபைன். 3 பேரும் என் காலேஜ் மேட் தான். இன்னொரு ஹரிஷ் இருந்தாரு, அவரு தான் வந்து மனோஜ் அண்ட் ஹரிஷ ரெஃபர் பண்ண. மொத்தம் 2 ஹரிஷ். ஃபர்ஸ்ட் ஹரிஷ் வந்து ஹோகாத்ல ஒர்க் பண்றாரு. செகண்ட் ஹரிஷ் இப்போ கரண்டா போயிட்டு இருக்கிற இன்னொரு பேட்ச்ல ஒர்க் பண்றது. அஸ்வினு
நீங்களும் வந்து நம்ம வேளச்சேரி அங்கதான். அங்கதான். ஸோ இப்போ நம்ம இதுல 3 பேர் இருக்கீங்க. ம். ஓகே, நைஸ். இன்னொரு நிமிஷம் ஸ்ருதியும் உங்க காலேஜ் தான். அண்ட் ஸ்ரீநாத்தும் உங்க காலேஜ் தான். தேர் பிஎஸ்சி ஃபைனல் இயர்ஸ், நீங்க எம்எஸ்சி ஃபைனல் இயர். ஓகே, நைஸ். கேஎம் குமார், ஹாய். கேக்குதுங்களா? கேக்குது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது இவ்வளோ நேரம் ஆடியோ கேட்கவே இல்லை. சிஸ்டம் வந்து மறுபடியும் மொபைலுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். ஓ, ஓகே. ஆமா, ஒரு தடவை வெளியில போயிட்டு வந்தீங்க பார்த்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னு தெரியல, அதுக்கு ஆடியோ ஒர்க் ஆகல. ஸோ தான் மொபைலில் மாற்றிக்கிட்டேன். ஓகே. ஸோ தான் வந்து இப்போ ஆக்சுவலாக தான் எதே கிராஃபிக் டிசைனிங் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவலப்பிங் சைடில் மூவ் ஆகணும். சும்மா இந்த சேம் ஒரே வேலையை பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இதை பற்றி நான் கேட்டிருந்தேன். அப்புறமா உங்களுக்கு பேசியிருந்தேன், முத்துக்கிட்டே அதான் பேசியிருந்தேன். ஸோ முத்துவும் தான் ஆமாம் ஆமாம். ஸோ அதான் இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் சரி இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்ல இந்த வாட்டி கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் திரும்பி ஜாயின் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இதோடி கண்டிப்பா கிராக் பண்ணிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இதோட உங்க டிராவல் அந்த இஷ்யூஸும் இருக்காது. அந்த வீக்கெண்ட் டைம் அந்த மாதிரி. ஆமா 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 ஆமா. அண்ட் இந்த டைம் வீட்லயே யாரும் பெருசா முடிஞ்ச நம்ம சீக்கிரமா கூட பிளான் பண்ணிக்கலாம். 6 to 7 அந்த மாதிரி கூட டைம் பெர்மிட்ஸ் வரலாம். தட் இந்த மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் நம்மள சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஆமா கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து பவித்ரா இப்போ லாஸ்டா ஜாயின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் அன்மியூட் பண்ணணும். Hi sir, I'm Pavitra. Hi Pavitra. நாங்க திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேங்க சார். Okay. 2019 பேட்ச் அவுட் சார். நான் கேஎஸ்ஆர் காலேஜ்ல ப்ரோக்ராமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார். கேஎஸ்ஆர் காலேஜ்ல ப்ரோக்ராமராவா? எஸ் சார். காலேஜ்ல ப்ரோக்ராமர்னா என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு? டேட்டா என்ட்ரி ஒர்க்குங்க சார். ஓகே. அண்ட் உங்க ரெஃபர் பண்ணது மகேஷா? ஆமாங்க சார். இல்லைங்க சார், மாதேஸ்வரன் சார். மாதேஸ்வரன். ஓ, ஓகே. நம்ம பேசினதே இல்ல இல்லையா? அதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. எஸ் சார். ஓகே, கோர்ஸ் பண்ணிட்டு என்னங்க சார்? ஓகே, நேத்தா மாதேஷ் சொல்லிட்டு இருந்தாரு நான் ரெஃபர் பண்றேன். ஓகேங்க சார். மாதேஷ் வந்து அமேசான்ல இருக்காரு. ஓகேங்க சார். அவர் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு எஜுகேஷன் சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க சார். வேற லெவல். ஆமாங்க சார், கோர்ஸ் பண்ணிட்டு கம்பெனி சைடு போலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க சார். ஓகே, எந்த இயர் நீங்க டிகிரி முடிச்சது? 2019 சார். இயர்லி. ஓகே, குட் தான். ஓகேங்க சார். அப்போ இப்போ வந்து உங்களுக்கு காலேஜ் டைமிங்கும் எதுவும் கொலாப்ஸ் ஆகாதா? அதெல்லாம் இல்லைங்க சார். இப்போ காலேஜ் லாக்டவுன்னால வீட்டில் தாங்க சார் இருக்கு. ஓகே ஓகே, சூப்பர். தேங்க்யூ. அண்ட் ஓகே, அண்ட் எல்லார பத்தியும் சொல்லியாச்சா? யாரையும் மிஸ் பண்ணிருக்கனா? இல்ல ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகெயின் டு ரீஹைட்ரேட், நம்மளோட மேஜர் அப்ஜெக்டிவ் எல்லாருக்குமே இதுவாக இருக்கும்னா அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வரதா தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கீப் தட் ஆன் மைண்ட். அண்ட் யூஸ்வல் நான் ஒரு சஜஷன் சொல்லுவேன், இந்த டேட்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சதும் எதை பார்ப்பீங்களோ, டெய்லி நீங்கள் கண்ணாடி பார்ப்பீங்கன்னா உங்கள் கண்ணாடியில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு மட்டும் எழுதி ஒட்டிக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை வந்து பண்ண வைக்கும். அந்த இது ஒரு சின்ன ஒரு மெசேஜ்ல என்னடா இருக்கு அப்படின்னு தோணும், பட் ரியலா வந்து இட் வில் இம்பாக்ட் யூ. நீங்க புக்ஸ் ரீட் பண்ணுவீங்க அப்படின்னா பியாண்ட் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. பியாண்ட் பாசிட்டிவ் திங்கிங் கூகுள் பண்ணீங்கன்னா வரும். ஸோ அந்த புக் ரீட் பண்ணீங்கன்னா தெரியும். பட் அதுல மெயின் மெசேஜ் வந்து இதுதான், டெய்லி நீங்க எதை பார்த்துட்டு இருக்கீங்களோ
அதை நோக்கி நீங்க வந்து டிராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுக்கான ரியல் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் திரும்ப திரும்ப பார்க்குறோம். ஏன் பார்க்க வைக்கிறாங்கன்னா நம்மளோட மைண்டுக்குள்ள அது போயிடும். யூ வில் ஸ்டார்ட் திங்கிங் டுவர்ட்ஸ் இட். நம்ம ஏன் அதை வாங்கக்கூடாது, அதனால நமக்கு எப்படி பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து தேவை. யாரோ ஒருத்தர் அவங்க ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்கு நம்ம யோசிக்காம டெய்லி மார்னிங் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி போறோம்னாலும் தட் மெசேஜ் வில் bring us back to this. ஸோ இதை ஒரு ப்ராக்டிஸாக நீங்க வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இதர் இல்லை எனக்கு வெளியில வைக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, யாரும் எதுவும் சொல்லுவாங்களா, கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா உங்க ஃபோன் வால்பேப்பர்ல இதை டிசைன் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. ஐ வில் பிகேம் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இன் நெக்ஸ்ட் 4 months அப்படின்னு. ஸோ டெய்லி உங்க ஃபோனை பார்க்குறப்போலாம் அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும். இதை ஒரு ஹேபிட்டா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இட் வில் ஒர்க் அவுட் ஃபார் ஷுர். ஸோ இப்போ ஒரு சிலருக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், என்னெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். தட் வி கேன் wrap today's session. It will itself take at least 15 minutes. ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்காதண்ணா? என்னாச்சு? சரி, சாட்டர்டே சண்டே சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ்னா அது இப்போ சொல்லிடுறேன், அந்த வீடியோல சொல்லிடுறேன். இப்போ வந்து இது சொல்றப்போ நான் வில் எக்ஸ்பிளைன். சாட்டர்டேஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஃப்ளோ அப்படின்னு பார்த்தா இதுவாக தான் இருக்கும். நான் மாடியூல் வைஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வி வில் ப்ராக்டிஸ் கிட் அண்ட் என்பிஎம். கிட்னா என்ன அண்ட் அதை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்பிஎம்ங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணோம். என்பிஎம்ங்கிறது ஒரு பிக் வேர்டோட ஷார்ட் ஃபார்ம், நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டையும் தான் வந்து வி வில் ஸ்டார்ட் டூயிங் இட். இதுல வந்து இப்போ உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இருக்கு சான்ஸ் இல்லை, அன்லெஸ் நீங்க ஒரு ஐடி பத்தி ஒரு டெவலப்மெண்ட் பத்தி ஆல்ரெடி ஏதாவது ஒரு கப்பல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஆர் பியாண்ட் உங்களோட சிலபஸ் தாண்டி ஏதாவது பண்ணிருக்கீங்க. இந்த ரெண்டுமே பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுலையுமே ஐடியா இருக்காது. நாட் அட் ஆல் ப்ராப்ளம். பட் இதுதான் வந்து பிரைமரி ரோல் பிளே பண்ணும் உங்களோட ஐடி கம்பெனில, கிட்டும் என்பிஎம்மும் தான். ஸோ அதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஷார்ட் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா கிட்டை பத்தி, கிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரே டைம்ல மோர் தென் 1 person ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணணும். ஒரே ஃபைல்லன்னு கூட சொல்லலாம். ஒரே ஃபைல்ல மோர் தென் 1 person ஒர்க் பண்ணணும் வேற வேற இடத்துல இருந்து அப்படின்னா அது வந்து 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு வந்து என்னன்னா பர்சன் ஏ சம்திங் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஃபைலை தூக்கி பர்சன் பி கிட்ட இமெயில் அனுப்பிச்சு விட்டுருவாரு. பர்சன் பி வந்து ஒர்க் பண்ணிட்டு திரும்ப அதை அனுப்புவார். இப்படியே மாத்தி 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 அனுப்பலாம். பட் இதுல டிராபேக்னு பார்த்தா ஒரே டைம்ல 2 பேரும் ஒர்க் பண்ண முடியாது. ஒருத்தர் முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் முடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபைல் ஷேரிங் நடந்துட்டே இருக்கும். பட் இதை சிம்பிளிஃபை பண்றது. பட் இப்போ ப்ராக்டிக்கலா ஒரே ஃபைல ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அவ்வளவுதான், ப்ராக்டிகலி அன்இமேஜினபிள். அண்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஃபைல் மட்டும் இருக்காது, ஒரு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஒரு குறைஞ்சது ஒரு 100 ஃபைலாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓரளவுக்கு டீசென்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ அதெல்லாம் ஷேர் பண்றது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்றதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணதுதான் வந்து கிட் ரிவிஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா நம்ம கோடு எல்லாமே வந்து சர்வர்ல, நம்ம ஒர்க் பண்ண போற கோடு எல்லாமே வந்து சர்வர்ல இருக்கும். அதை நான் என்னோட மிஷினுக்கு எடுத்து எதெல்லாம் ஒர்க் பண்ண போறேனோ அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப நான் சர்வருக்கே கொடுத்துருவேன். சர்வர் கொடுக்குறப்ப என்ன கொடுத்துருவேன்னா நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கணும் அந்த இன்ஃபர்மேஷனோட சேர்த்து கொடுத்துருவேன். லைக் இந்த சேஞ்சஸ்லாம் தான் நான் இப்போ பண்ணிருக்கேன், இன்னைக்கு இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் ஒர்க் பண்றப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா அதே ஃபைல்ல ஏதாவது சம் சேஞ்சஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்களா இதெல்லாம் தான் நான் பண்ணேன்ட்டு, அந்த பார்ட் மட்டும் அந்த கோடுக்குள்ள போய் உட்காந்துக்கும். அதே மாதிரி இன்னொருத்தரும் அவர் என்ன பண்ணாரோ அது மட்டும் அதுல போய் உட்காந்துக்கும். ஸோ இந்த ஃபைல் ஷேரிங்கிறது நம்ம எதுவுமே பண்ணவே தேவை இருக்காது. நம்ம அந்த ரிமோட்ல இருந்து எடுத்து யூஸ் பண்றது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்குன்னு சம் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் வந்து கிட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க. அண்ட் வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச். நானே வந்து அதை இன்ஸ்டால் பண்றதுல இருந்து அதுக்கப்புறம் கிட்ஹப்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. அதுக்கப்புறம் நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படிங்கிறது. நோட் பேக்கேஜ் மேனேஜர் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போறீங்க, ஒரு ஐடில ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலே
எவ்ரிதிங் நீங்க ஸ்கிராச்ல இருந்து ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஏற்கனவே சம்திங் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்றது வந்து நிறைய பண்ணுவோம். ஆர் சம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஆல்ரெடி ஓப்பன் சோர்ஸா தான் இருக்கும். அதை எடுத்து அதுல இருந்து நமக்கு தேவையானதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ அதை பண்றதுக்கு 2 விதமா அந்த இன்னொருத்தரோட ஓப்பன் சோர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வெப்சைட்ல போய் அதுல வந்து டவுன்லோடு ஹியர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு zip ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை உங்க மிஷினோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல போட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதுல இருந்து உங்க ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல போடலாம். அப்படி இல்லாம எனக்கு வந்து சென்ட்ரலைஸ்டா ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கணும். அந்த பிளேஸ்ல எல்லா ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ நம்ம இதுல 10 பேர் இருக்கும் கரெக்டா. ஸோ 10 பேரும் 10 டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நீங்களே டெவலப் பண்ணலாம் ஃபியூச்சர்ல. ஸோ இப்போ வந்து தாவூதோட ஃப்ரேம் ஒர்க் நான் பார்க்கணும் அப்படின்னா dawood.com வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ஹேம்குமாரோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் பார்க்கணும், நான் hemkumar.com வந்து பார்க்கணும். அப்படின்னு இல்லாம எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டுக்கு நான் வராமலே அவங்களோட பேக்கேஜ் வந்து அவங்களோட ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் என் மிஷினுக்கு எடுத்துட்டு வரணும், அந்த ஃபைல்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படிங்கறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல இருக்கும். அண்ட் ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் இருக்கும். அந்த கமாண்ட் ரன் பண்ணா போதும், நம்ம டெர்மினல்ல நம்ம கருப்பு கலர் ஸ்கிரீன் நம்ம மூவிஸ் எல்லாம் காமிப்பாங்கல்ல, ஹேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஸ்கிரீன்ல டபுள் ஏதாவது டைப் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பிளாக் கலர் ஸ்கிரீன்ல நம்ம ஒரு கமாண்ட் மட்டும் டைப் பண்ணோம்னா போதும். ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ஒரு பேக்கேஜ்னு சொல்லலாம். ஒரு பேக்கேஜுக்கு ஒரு பேர் கொடுத்துருவாங்க. இப்போ தாவூத் வந்து என்ன கொடுப்பாருன்னா தாவூத் அப்படின்னு அந்த பேக்கேஜுக்கு வந்து பேர் கொடுத்துருவாரு. நாளைக்கு இன்னொருத்தர் வந்து தாவூத்ங்கிற நேம்ல பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. தாவூத் வந்து ஆல்ரெடி ஒரு எடுத்துருப்பாரு, நம்ம இமெயில் ஐடி மாதிரி தான். ஸோ அவர் வேற ஒரு நேம்ல இந்த மாதிரி யூனிக் நேம் ஒரு ஃப்ரேம் ஒரு பேக்கேஜுக்கு இருக்கும். அந்த பேக்கேஜோட யூனிக் நேம் மட்டும் நமக்கு தெரிஞ்சுன்னா போதும், நம்ம வந்துட்டு டைரக்டா அந்த டெர்மினல் வழியே அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 தான் வந்து பிரைமரிலி ஒரு ஐடி கம்பெனில யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஃப்ரெஷருக்கோ ஒரு ஐடி கம்பெனில எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு பர்சன் வந்து இந்த 2ஐயும் எக்ஸ்ப்ளோர் பண்றதே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூடியூப்ல நீங்க டைரக்டா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும், பட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து மிஸ்ஸிங் கேப் வந்து இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்றதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவா இருக்கும். ஸோ நம்மளோட கோலே வந்து என்ன இருக்கும், நம்ம பண்ற எல்லா ப்ராஜெக்டும் இந்த கிட்ல இருக்கும். ஓகே, கிட்ங்கிறத நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஸோ GitHub அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுலதான் வந்து நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். என்னோடது லாகின் பண்றேன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ சம்திங் ஸோ தட் யூ கேன் விஷுவலைஸ். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸிஸ்டிங் ட்ரைனிஸ் பண்ண ஒர்க் எல்லாமே வந்து இதுல கோடு எல்லாமே இருக்கும். இதுல ஒண்ணு ஒரு ப்ராஜெக்ட். இப்போ என்னோட அக்கௌண்ட் போயிட்டேன்னா என்னோட இதுல வந்து அந்த ரெபாசிட்டரிஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இது ஒண்ணுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாராலையுமே பார்க்க முடியும். இந்த என்டையர் வேர்ல்டாலையும் பார்க்க வைக்க முடியும். எப்படின்னா ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரியா நான் பண்ணிட்டேன்னா இதே மாதிரி நிறைய ரெபாசிட்டரிஸ் உங்களை பண்ண வைப்போம். ஓகே, ஸோ ரெபாசிட்டரினா என்னன்னா ப்ராஜெக்ட், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களை பண்ண வைப்போம் அப்படின்னு நீங்க வந்து இப்போதைக்கு கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பர்டிகுலர் ரெபாசிட்டரியை பார்க்கணும் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த கோடு எல்லாமே இருக்கும். அந்த பர்சன் பண்ண அந்த ப்ராஜெக்ட் தேவையான எல்லா கோடுமே வந்து இந்த இதுல இருக்கும். ஸோ உங்களை ஒரு கம்பெனில வந்து நாங்க டெப்ளாய் பண்றப்போ, ஒரு கம்பெனில வந்து ஒரு இன்டர்வியூக்கு அனுப்புறப்போ நாங்க வந்து மெயினா என்ன அனுப்புவோம் அப்படின்னா உங்களுடைய GitHub-ஓட யூசர் நேம் URL தான். ஓகே, இதுல வந்து ஃபேபவேல்ங்கிறது வந்து என்னோடது. இதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் இருக்கும், அதுதான் வந்து நாங்க அனுப்புவோம். ஸோ உங்க இன்டர்வியூ பண்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்கிறத ஃபர்ஸ்டே பாத்துருவாங்க. அது வந்து நம்ம பண்ணுவோம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான். அதை நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த கோடு வரைக்கும் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னாலே ஒரு 70% எவாலுவேஷன் தான் அங்கேயே முடிஞ்சிடும். ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கிறத ஆல்ரெடி உங்களை பார்த்துருப்பாங்க. நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி, ஈவன் உங்களோட இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறதுக்கு முன்னாடியே they would have seen. ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் அவங்க வந்து உங்களை இன்டர்வியூக்கே ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூல எது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கும், சாரி அந்த கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும் அப்படின்னா
இதை பண்ணுனது நீங்க தானா அப்படிங்கிறத செக் பண்றதுதான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கும். ஓகே, சோ இதை நீங்க தான் உண்மையிலே பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதுல இருந்து கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் உங்களால பதில் சொல்ல முடியும். அதை நீங்க பண்ணிட்டீங்கனாலே போதும். ஏன் இந்த மெத்தட் நாங்க ஸ்பெசிபிக்கா மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு ஃப்ரெஷர் வந்து இன்டர்வியூ பண்றப்போ அவங்க வந்து இன்டர்வியூ வந்து ஒரு பவுண்டரிக்குள்ள நம்மளால வந்து சுருக்கவே முடியாது. ஒரு ஃப்ரெஷர்னால அவங்க கம்பெனி வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தோணும், நான் நேற்று நைட்டு ஃபுல்லா இதை கிடந்து படிச்சுட்டு இருந்தேன், நான் ஃபுல்லா ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருந்தேன், இங்க வந்து பார்த்தா சிஎஸ்எஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க, சே மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாம இன்டர்வியூர் என்ன கேட்கணுங்கிறத நான் முன்னாடியே ஒரு பவுண்டரிக்குள்ள போடணும், அது நான் ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க என்ன வேணா கேளுங்க, அதை நான் ஆன்சர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த இன்டர்வியூ கிராக் பண்றது ஈஸியா இருக்கும். அண்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோட போர்ட்ஃபோலியோ மாதிரி. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால கூட இது எக்ஸ்போஸ் பண்ண முடியாது அவங்க பண்ண ஒர்க். ஏன்னா அது இன்னொரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அந்த ரெபாசிட்டரியை அவங்களால எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது. பட் நீங்க உங்களோட பர்சனல் ப்ராஜெக்ட் தான் பண்றீங்கிறதுனால கோடு வரைக்கும் நீங்க வந்து ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ வித்தின் நெக்ஸ்ட் 6 monthsல உங்களோட GitHub அக்கௌண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எவ்வளவு பண்ணியிருப்பாங்களோ அது வந்து இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒரு கம்பெனிக்குள்ள போறப்போ என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அந்த அளவு உங்க ரெபாசிட்டரி இருந்துச்சுனாலே we can tap you as a 1 year எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். இது யாருன்னா இப்போ ஃப்ரெஷரா ஜாப் சீக் பண்றாங்க அவங்களுக்கு. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி. இன்கேஸ் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும் டு பிரிங் தட் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு 4+ எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு கம்பெனியில போய் சொல்லணும் அப்படின்னா அது அளவுக்கு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி நம்ம வந்து எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். அந்த கிட்டை யூஸ் பண்ணி ஜாப்ங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்காது. அடுத்தது, ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ரெண்டுமே வந்து ஃபெமிலியர் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கிட் அண்ட் என்கிரிப்ங்கிறது வந்து நம்மளோட டெய்லி சாப்பிட்ற காஃபி டீ மாதிரி ஆயிடும். அது இல்லாம நம்மளால வந்து சாப்பாடே சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருந்தோம். அதுக்கு அடுத்து நம்ம பண்ண போறது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட்ஸ் தான். ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா தான் நம்மளோட ஃப்ளோ எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது வந்து என்னதான் இருக்குன்னா ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோவா இருக்கும். பர்சனல் போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட், உங்களுக்குன்னு ஒரு வெப்பேஜ், ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்பேஜ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணோம். அதில் நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் 5 யூஸ் பண்ண போறோம். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஈவன் இன்னும் அது அஃபிஷியலா லான்ச் பண்ணல, பட் நம்ம ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள அது அஃபிஷியல் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் பூட்ஸ்ட்ராப் 5. இதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்? பூட்ஸ்ட்ராப் 5ங்கிறது ஃப்ரேம் ஒர்க். டெக் ஸ்டாக்னு பார்த்தா HTML, CSS, JS, இது எல்லாமே வந்து தேவைப்படும். ஸோ டெக்னிக்கலி இது, பட் நம்மளோட பிரைமரி ஃபோக்கஸ் எதுவா இருக்குன்னா இது. ஸோ இதை நம்ம பண்றதுக்கு தேவையான டெக் ஸ்டாக்கை ஆட்டோமேட்டிக் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். யூஸ்வலா வந்து ட்ரைனிங் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க, நாங்கள் பூட்ஸ்ட்ராப் சொல்லி கொடுப்போம், HTML சொல்லி கொடுப்போம். பட் எதுக்காக அதை படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்காக. ஸோ வி வில் கோ இன் தட் வே. ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதனால பூட்ஸ்ட்ராப் 5.0வோட 100%ஐயும் நானே சொல்லி கொடுத்துருவேனா அப்படின்னா கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஈவன் எனக்கே தெரியாது பூட்ஸ்ட்ராப் 5வோட 100 A to Z. இப்போ சொல்லுவாங்க ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி சாருக்கு வந்து பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 231 வரைக்கும் எது கேட்டாலும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஐடி வந்து கீப் எவால்விங். ஸோ எதை உங்களுக்கு எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னா நம்ம பண்ண இந்த ஒரு ப்ராஜெக்டை வச்சு ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஒரு புது ஃபீச்சர் வருது அப்படின்னா அதை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த ஸ்கில்ல உங்களுக்கு எடுத்துட்டு வர முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்றது மூலமா ஃபர்தரா ஏதாவது ஒரு ஃபீச்சர் வந்து புதுசா வந்து பண்ணணும் அப்படின்னாலே அதை வந்து நீங்களே எடுத்துட்டு வர்றதுக்கு இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடாலஜியும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு டிபெண்டன்சியே இருக்காது. இப்போ நானே வந்து புதுசா ஒரு ஃப்ரேம் ஒர்க் படிப்பேன். எக்ஸாம் பூட்ஸ்ட்ராப் 5.0 படிக்கணுங்கிறக்காக நான் எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போகல, நானே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஸ்கில் எடுத்துட்டு வர்றதா வந்து எங்களோட மேஜர் ஃபோக்கஸா இருக்கும். ஓகே, ஒன்ஸ் இது நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரெபாசிட்டரி. இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் வெப்சைட் பண்ணுவோம். பிசினஸ் வெப்சைட் அப்படின்னா ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதை கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணுவோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். பர்சனல் போர்ட்ஃபோலியோனா ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும். பிசினஸ் வெப்சைட்னா நிறைய பேஜஸ் இருக்கும், நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பில்ட் பண்ணுவோம். அதுக்குமே வந்து ஆக்சுவலா
டெக் ஸ்டாக் தான் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் அதிகமா நம்ம அதுல இருக்கிறதுல அதிகமா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இன்டராக்டிவ் கேம்ஸ் வந்து பண்ணுவோம். நாங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இன்டராக்டிவ் கேம்ஸ் வர்றதுக்குள்ள அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி ஆயிரும். இதுல வந்து உங்களுக்கு இந்த இன்டராக்டிவ் கேம்ஸோட கோல் மேஜரா என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றது. இதுக்கு முன்னால உள்ளது வரைக்கும் பிசினஸ் வெப்சைட்டும் பர்சனல் போர்ட்ஃபோலியோக்கும் பெருசா லாஜிக்கல் திங்கிங் இல்லாமலே உங்களால வந்து அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். லாஜிக்கல் திங்கிங் இல்லாமலே உங்களால ஒரு வெப் பேஜை ஈஸியா டெவலப் பண்ண முடியும். ஆனா ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப தேவை. அதுக்காக தான் நாங்க வந்து இந்த இன்டராக்டிவ் கேம்ஸ் வந்து நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு கிட்ஸுக்காகன்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் நான் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு ஒரு ஏதாவது ஒரு பெனிஃபிட், ஒரு ஃபீச்சர் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல எது நீங்க எடுத்து பண்ணணும்னு சொல்றீங்களோ அதை நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதை நீங்க பண்ணி அதுல வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ அதை நாங்க லான்ச் பண்ணிட்டோம்னா, நம்ம 6 months முடிஞ்சதுக்குள்ள 4 monthsக்குள்ள லான்ச் பண்ணிட்டோம்னா நீங்க வந்து ஷோவே உங்களோட ரெஸ்யூம்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த லைவ் ப்ராஜெக்ட்டுக்கு நான் இந்த இதை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னா, பியாண்ட் டெக் ஸ்டாக் உங்களோட லாஜிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்றதுதான் வந்து அப்ஜெக்டிவா இருக்கும். அதுக்கடுத்து ஃபர்தரா நம்ம பண்ண போறதுதான் வந்து என்ன அப்படின்னா இன்டராக்டிவ் கேம்ஸ். இன்டராக்டிவ் கேம்ஸுக்கும் போர்ட்டல் டெவலப்மெண்ட்டுக்கும் சேம் டெக் ஸ்டாக் நீட் ஆகும். பட் ஜேக்வரியை விட உங்களுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் தேவைப்படும். அதுக்கப்புறமா வந்து நோட் ஜேஎஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் மாங்கோடிபி தேவைப்படும். Node.js and MongoDB க்கு பதிலா we may go with Python or Java or something. இது வந்து based on job demand. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3rd monthக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். either 3rd month or mid of 3rd month or 4th month தான் நம்ம இதுக்கு போவோம். அந்த டைம்ல என்ன படிச்சா நம்மளால ஈஸியா கம்பெனிகளை புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறது நோட் அண்ட் MongoDB. பட் பிரைமரிலி இது வந்து நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள போறதுக்கு தேவையான பிரைமரி ஸ்கில்லா தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க இது எல்லாத்துலயும் ஃபெமிலியர் ஆயிட்டீங்கனாலே, இந்த ரியாக்ட் வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண ஆரம்பிக்க முடியாது. ஸோ இதே வந்து நம்ம வந்து ஒரு 2nd 3rd month மிட்டுக்குள்ள முடிச்சிடும் இவ்வளோ டெக் ஸ்டாக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து ரெகுலரா இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண ஆரம்பிக்கலாம். மீன்வேல் இதையும் லேர்ன் பண்றப்போ யூ வில் பிகம் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரைனிங்கோட பிரைமரி ஃப்ளோவா இருக்கும். இதுக்கு அடுத்து இது எல்லாமே வந்து டெக் ஸ்டாக். இது மட்டும் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள வர்றதுக்கு போதுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. இதுதான் கம்பெனிக்குள்ள போனதுக்கு அப்புறமா தேவைப்படுறது இதுல மென்ஷன் பண்ணிக்கிற டெக் ஸ்டாக் தான். ஆனா இது மட்டும் சஃபிஷியன்டா அப்படின்னு பார்த்தா இல்ல. உள்ள என்டர் ஆகிறதுக்கு தே எக்ஸ்பெக்ட் சம்திங் மோர் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். அது என்னலாம்னா ஆப்டிடியூடும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும். இந்த ரெண்டும் வந்து நாங்க ஃபேஸ் பண்ற இன்னொரு சேலஞ்ச் ஒரு ஃப்ரெஷர்ஸ் கிட்ட ஒரு இனிஷியல் ஜாப் சீக்கர் கிட்ட எடுத்து வருது. ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து ரெகுலரா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ட்ரைனிங் எதுவும் தேவையில்லை, நான் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன்னா நோ ப்ராப்ளம், நீங்களே லேர்ன் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கும் அதுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம சுபா கண்டிப்பா அவங்களை ரீச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அவங்க வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. எதுலன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ரெகுலர் கிளாஸஸ் வந்து அது வந்து மண்டே டு ஃப்ரைடே டெய்லியே இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்க்கு ஆக்சுவலா லைவ் கிளாஸஸ் இருக்காது. பட் உங்களுக்கு ரெகுலர் இன்புட்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து நீங்க என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது ஒரு ரெகுலர் ஹேபிட்டா வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை நீங்க அதுக்கு வந்து அதிகபட்சமே 15 நிமிஷம் தான் ஆகும். மேக்ஸிமமே அதை பண்றதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். அதை ஒரு ஹேபிட்டா வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த ஆப்டிடியூட் வந்து நல்லாவே டெவலப் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வியூஸை கிராக் பண்றது ஒரு சேலஞ்சாவே இருக்காது. ஸோ அதை நாங்க சால்வ் பண்றதுக்காக அந்த இன்டர்வியூல வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, புதுசா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக we will conduct மார்க் இன்டர்வியூஸ் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து நாங்க பிளான் பண்ணிக்கிறது எவ்ரி மந்த் அட்லீஸ்ட் 2 times ஆகுது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து மார்க் இன்டர்வியூஸ் இருக்கும். இது வந்து எய்தர் சாட்டர்டே ஆர் சண்டே உங்களுக்கு இந்த மார்க் இன்டர்வியூஸ் நடக்கும். அண்ட் இதை மார்க் இன்டர்வியூ எடுக்கிறது வந்து யாரா இருப்பாங்கன்னா இப்போ ஐடி கம்பெனில ஆல்ரெடி ஒர்க் பண்ற ஒரு டெக்னிக்கல் பர்சனாக தான் இருக்கும். டெக்னிக்கல் பர்சன்ஸ் தான் வந்து அட்டன் எடுப்பாங்க. பட் அதுல கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்குமானா வேலைலாம் கிடைக்காது. அதுவும் சும்மா ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னால
நம்மளே சும்மா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்த்துக்கிறது. ஓகேவா? ஸோ லைவா உண்மையிலேயே ஒரு கம்பெனி அட்டன் பண்றப்போ நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதேதான் இது வந்து நடக்கும். இது எதுக்காக அப்படின்னா, நீங்க வந்து கொஞ்சம் அலைன் ஆயிக்கிறீங்க. ஓகே, கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் மிஸ் ஆகுது. நம்ம இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண கஷ்டப்படுறோம். ஈவன் தான் நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. அப்படிங்கலாம் சால்வ் பண்றதுக்காக இந்த மார்க் இன்டர்வியூஸ் வந்து நடக்கும். அண்ட் சாட்டர்டே கிளாஸ் இருக்குமா அப்படின்னா, எஸ், சாட்டர்டேஸும் செஷன்ஸ் இருக்கும். பட் அதுல வந்து புதுசா எதுவுமே படிக்க மாட்டோம். இந்த மண்டே டு ஃப்ரைடே என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அதை ப்ரஷ் அப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதை நான் 2 விதமா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த செஷன் ஃபுல்லாமே வந்து உங்களை பேச வைக்கிறது. அந்த மண்டே டு ஃப்ரைடே என்ன பண்ணுங்கிறத நீங்களே ப்ரெசென்ட் பண்ற மாதிரி. நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க இல்லையா, அதை வச்சு ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறது. ஸோ தட் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளே கரெக்டான ட்ராக்ல தான் போறோமா, எங்கேயாச்சும் கேப்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபுல் பண்ற மாதிரி இருக்கும். ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மண்டே டு ஃப்ரைடே நான் தான் கிளாஸ் எடுப்பேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கில் செட்ஸ் ஃபுல்லாமே வந்து நான் தான் எடுப்பேன். நோட் ஜேஎஸ் அண்ட் மாங்கோடிபி டிபெண்ட்ஸ் ஆன் என்ன டெக் ஸ்டாக் சூஸ் பண்றோமோ அதை வச்சு ஒரு ட்ரெயினர் வரலாம். நோட் ஜேஎஸ் அண்ட் மாங்கோடிபினா மோஸ்ட்லி நானே கூட எடுக்கலாம். பட் நான் அதுல இன்னும் ரொம்பலாம் ஸ்ட்ராங் கிடையாது நோட் அண்ட் மாங்கோடிபில. ஸோ வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட் யாராவது கிடைக்கிறாங்க நோட் ஜேஎஸ்னா ஐ வில் கோ வித். அது பைத்தானா இருந்துச்சுன்னா பைத்தான்ல இருக்க ஒரு ட்ரெயினர் வந்து நாங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுவோம். பட் ஐ வில் டிராவல் வித் யூ த்ரூ அவுட் தி ட்ரைனிங் ப்ரோக்ராம். அண்ட் இந்த இதுக்கு ஐ வில் பி தி ட்ரெயினர். HTML, CSS, JavaScript, React JSக்கு ஐ வில் பி தி ட்ரெயினர் ஃபார் யூ. கம்யூனிகேஷன் ஸ்கில் அது சுபா உங்களை எனிவேஸ் ரீச் பண்ணுவாங்க. அண்ட் யூ கேன் ரீச் சுபா எனி டைம் டே ஹவர்ஸ்ல ஃபார் எனி கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் தி ப்ரோக்ராம் ஃப்ளோ அண்ட் ஆல் டெக்னிக்கல் கிளாரிஃபிகேஷன்ஸ்னா நீங்க எங்களை ரீச் பண்ணலாம். இதுக்கு அடுத்து நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டீம் வந்து பில்ட் பண்ணுவோம். உங்களுக்குள்ள இப்போ 10 பேர் இருக்கும், 11 பேர் இருக்கும் அப்படின்னா, இதை ஸ்பிளிட் பண்ணி ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டீமுக்கும் ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கல் பர்சன் வந்து கூட்டுறோம். அவங்க வந்து ரெகுலரா அவங்க கூட பார்த்துட்டே இருப்பாங்க, டெய்லி பார்த்துட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா டெய்லி ஒரு 1 hour தே ஆர் ஒர்க்கிங் பீப்புள். பட் ஒரு 1 hour வந்து உங்களோட கோடை வந்து ரிவ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. தே வில் கிவ் யூ ஃபீட்பேக்ஸ். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருக்கு ஆர் ஏதாவது புதுசாக ஒரு ஃபியூச்சர் பண்ணணும் அப்படின்னாலும் தே வில் ஆல்சோ கைட் யூ. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இட் வில் நாட் பி லைக் வேலுங்களோட வந்தான் சொல்லி கொடுத்தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டீம் ஆக்டிவிட்டியா இருக்கும். இந்த டீம் ஆக்டிவிட்டியில இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச 2 பர்சனா ஒண்ணுன்னா இன்னொன்று சுபா. இது போக இன்னொரு பர்சன் வருவாங்க. அது போக இந்த இன்டர்வியூ எடுக்கிற டைம்ல நிறைய பேர் வந்து நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பீங்க. கைண்ட் ஆஃப் ஒரு நெட்வொர்க் ஃபார்மிங் மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க பிளான் பண்ணலாம். ஒரு அலுமினி, நாங்க வந்து ஒரு அலுமினி நெட்வொர்க்னு வச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து யாரையுமே வந்து அன்னோன் பர்சனே கிடையாது. யாரோ என் ஃப்ரெண்டு, என்னோட கொலீகு, அவங்க மூலமா வந்து ஒருத்தராக தான் இருப்பீங்க. என்னோட எக்ஸிஸ்டிங் ட்ரைனிங்ஸ் அவங்க ரெஃபர் பண்ண ஒருத்தராக தான் இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதா வந்து இது. அண்ட் ஃபேப்வியோட மீனிங்கே வந்து என்னன்னா, ஃபேப்வியோட மீனிங் வந்து இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் 2 வேர்ட்ஸ், ஃபேப், பெவி. ஸோ இதை பண்ணதான் பெவி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் சிமிலர் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேபுலஸ் பேபி அப்படின்னா ஃபேபுலஸ் குரூப் ஆஃப் பீப்புள். நாங்கள் வந்து ஒரு பெரிய சிமிலர் மைண்ட் செட் இருக்க ஒரு பீப்புளை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம், குரூப் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ இட் வில் கீப் எவால்விங் எவ்ரிடே அண்ட் யூ வில் பி பார்ட் ஆஃப் தட். இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்கனாலே இன்னில இருந்து யூ ஆர் பார்ட் ஆஃப் ஃபேப்வி. ஸோ என்னோட கோல் அப்படின்னு பார்த்தா, ஃபேப்வியோட கோல் அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கணும். கரியர்ல ஒருத்தர் அப்லிஃப்ட் பண்றதுக்கு இந்த நெட்வொர்க் வந்து உதவும், அவ்வளவுதான். நான் 2008ல இன்ஜினியரிங் முடிக்கும் போது ஒரு 3 வருஷம் நிறைய தப்பு பண்ணேன். நிறைய தப்பு பண்ணேன் கரியர்ல. நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டேன்னு சொன்னா அது வந்து தப்பு. தேவையில்லாத மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணேன். அது வந்து ஹார்ட் ஒர்க்னு அப்ப நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதோட எஃபோர்ட்டே போட வேண்டாம். கரெக்டான லைன்ல போனோம் அப்படின்னா ஈஸியா நம்ம கரியர்ல வந்து நல்ல நிலைமைக்கு வரலாம். ஸோ அந்த ஒரு பர்சனா ஒரு நெட்வொர்க் நம்ம ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல உருவானதுதான் ஃபேப்வி. அண்ட் வெல்கம் யூ ஆல் டு பி பார்ட் ஆஃப் ஃபேப்வி. அண்ட் இதுதான் நம்மளோட ஃப்ளோவா இருக்கும் நெக்ஸ்ட் 6 months. நீங்களே இப்பவே வச்சுக்கலாம், இதுல நம்ம எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத வச்சு நீங்க வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம். திஸ் 2 ஆர் பேசிக் டூல்ஸ். ஸோ அதை மட்டும் தனியா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் டெக் ஸ்டாக் எல்லாமே ப்ராஜெக்ட் வச்சுதான் நம்ம வந்து பில்ட் பண்ணவே போறோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். Any questions or any clarifications? Anything?
ஓகே சார், கேக்குதா? ஓகே சொல்லுங்க. இப்போ இந்த ரியாக்ட் ஜேஎஸும் ரியாக்ட் நேட்டிவ் ரெண்டும் ஒன்று தானே சார்? இல்ல ரியாக்ட் நேட்டிவ் வேற, ரியாக்ட் ஜேஎஸ் வேற. ரியாக்ட் நேட்டிவ் வந்து மொபைலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க ரியாக்ட் ஜேஎஸ் படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரியாக்ட் நேட்டிவ் வந்து உங்களால செல்ஃப் பிக்கப் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் சேம்னு சொல்ல முடியாது. ஓகே. இல்ல நான் ரியாக்ட் நேட்டிவ் இப்போ வந்து ஓரளவுக்கு பாதி முடிச்சுட்டேன். ஓகே, தென் அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். படிக்கிறது ரொம்ப டஃப்பா இருக்குது. ஓகே. புதுசு மாதிரி நான் கிட்ட பத்தி சொல்றப்போ ஒரு ஒரு ஏதோ ஒரு வேற கிரகத்துல உள்ளதை பேசுற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி உங்களுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் வந்து இருக்காது. இல்ல சார், நான் GitHub யூஸ் பண்ணியிருக்கேன். டெர்மினல் யூஸ் பண்ணி நான் மெட்டாஸ்ப்ளாய்ட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கு. ஓகே. ஸோ அதை வச்சு சும்மா டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். நிறைய ஃப்ரேம்வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதில் GitHubல. ஓகே, சூப்பர். ஸோ ஆல்ரெடி நீங்க ரெபாசிட்டரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல நான் இது வரைக்கும் எதுவும் கிரியேட் பண்ணல சார். எல்லாத்தையும் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்றீங்க. ஓகே. ஆமா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி. நீ வந்து நீங்களே யூஸ் பண்ண கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ஓன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்? Shall we wind up then? So tomorrow morning same time 7 AM let's get connected. And இன்னைக்குள்ள ரெக்கார்டிங்கும் வந்துடும் ஒரு 2 hours or max 3 hours. இந்த ரெக்கார்டிங் ப்ரிப்பேர் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். க்ளவுட்ல தான் ஆகும். அது முடிஞ்சதும் we will upload in YouTube and we will share you in the group or உங்களுக்கு இமெயிலில் அனுப்பிச்சிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேவா? அண்ட் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட you can reach me anytime. No problem. Just drop me a message in WhatsApp. I will respond you. Okay. Thank you so much for joining today's session. Have a great day. It's a good start. That we'll talk more, explore more, and accomplish our objective, career development. Thank you so much. Bye. Thank you. Bye. Have a good day.